ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று இந்த வேதவசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே ஆண்டவர் நம்மோடு இருப்பதை பற்றி அநேக வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகார கடைசி வசனம் சொல்லும்போது, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னும் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலருடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். இன்னும் நாம் பார்க்கிறோம், முற்பிதாக்கள் ஈசாக்கு, யாக்கோபு பலரோடு ஆண்டவர் இருந்தார், எரேமியாவோடு இருந்தார் என்றெல்லாம் நாம் வீட்டில் வசனங்களை வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியத்தை கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இதை மையமாக வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதத்திலே 2 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். குறிப்பாக முதலாவது ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததை குறித்து சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எப்போதெல்லாம் நம்மோடு இருப்பேன் என்று சொல்வதையும் வேதம் சொல்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது என்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தரும் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தரும் யோசேப்போடு இருந்தார் என்கிற அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது 37ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யோசேப்புடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே பல பாடுகள் உடையதா இருந்தது. அந்த அதிகாரத்தில் பார்த்தால் யோசேப்பின் சகோதரர்கள் செய்த காரியத்தை 4 காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 37:8ஆம் வசனத்திலே அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்திலே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவனை 24ஆம் வசனத்தில் குழியிலே, தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் அதுக்கடுத்து கீழே நாம் வாசிக்கும் போது அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாய் செய்த காரியங்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாடுகள் நிறைந்ததாக. அவன் அங்கிருந்து எகிப்துக்கு போகிறான். நம்ம சரித்திரம் தெரியும்.
போத்திபாடு வீட்டில் பிரச்சனை வந்தது. அங்கிருந்து அவன் சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகிறான். சிறைச்சாலையிலே அவன் பல வருஷங்கள் அங்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. பிற்பாடு கர்த்தர் அவன் இந்த தேசத்தில் உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பாடுகள் மத்தியிலும் யோசேப்பு கர்த்தரை விட்டு விலகவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பாடுகள் இருந்தாலும் யோசேப்பு அவன் கர்த்தருக்காக வாழ்ந்தான். பாவம் செய்கிற சூழ்நிலை வந்தபோதும் அவன் சொன்னான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் தன்னை குறித்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 105 அவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிராணன் எறும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கும்போது ஆண்டவரோடு வாழ்வார்கள். வாழ்க்கையில் சில கஷ்டம் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரமாய் விலகி போகிற மக்கள் இருக்கிறார்கள். சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்த ஒரு போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமே வருது அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது உண்மைதான். நம்ம அநேக உபத்தின் வழியாக தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் பவுல் சபைகள் தோறும் புத்தி சொல்லி கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகளின் மத்தியிலும் தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது. ஒரு 1866 பெர்சிய தேசத்துக்கும் ஆஸ்திரியா தேசத்துக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த யுத்தம் நடக்கும்போது பெர்சியா இராணுவம் தோற்றுவிட்டது. அங்கிருந்து ஏராளமான போர்கள் செத்து போனார்கள். கடைசியில் ராஜாவும் குற்றுயிராய் அவன் விடப்பட்டான். அந்த நேரத்தில் அந்த ராஜா காயப்பட்டு கிடக்கும்போது அருகில் இருந்த ஒரு போர்ச்சேவனை பார்த்து, என்னை சுட்டு கொன்று விடு, நான் காயத்தோடு நான் கிடக்கிறேன், இனிமேல் பிழைக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் அந்த போர்ச்சேவகன் ராஜாவை மிகவும் நேசித்தான். அதனாலே அவன் நினைச்சான்னு சொன்னா, எல்லாரும் போர் வீரர்கள் எல்லாரும் மரித்து போனாலும் ராஜா மரிக்கக்கூடாது என்று சொல்லி அவன் ராஜாவை தூக்கி கொண்டு தன் தோல் மேல் சுமந்து கொண்டு பல மைல்கள் நடந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ராஜாவை சேர்த்தான். ராஜா பல மாதங்கள் அங்கு இருந்து வைத்தியம் அவருக்கு பார்க்கப்பட்டு ராஜா நல்ல சுகமானார். அப்போ அவர் சுகம் பெற்ற பிற்பாடு இந்த போர்ச்சேவனை பார்த்து சொன்ன, என்னை ஏன் நீ காப்பாற்றினாய், எதற்காக என்னோடு இவ்வளவு நாள் இருந்தாய் என்று கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நான் ராஜாவை நான் நல்லா இருக்கும்போது மட்டும் அவர் எனக்கு ராஜா இல்லை, அவர் அவருக்கு வியாதி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவர் எனக்கு ராஜா தான், நான் அவரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவன் அவரோடு இந்த வார்த்தைகளை பேசினான். அப்போது ராஜா அவர் கையில் கிடந்த ஒரு நல்ல விலையேற பெற்ற தங்கத்தினால் செய்த ஒரு கை கடிகாரத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து, உனக்கு கொடுக்க வேறு ஒன்றும் இல்லைப்பா, இதை நான் தர்றேன், நீ எப்படியாவது போய் எங்கேயாவது போய் பிழைத்துக்கொள் என்று சொல்லி ராஜா அனுப்பி விடுகிறான். சில வருஷங்கள் கடக்கிறது. ராஜா மீண்டும் அதே பெர்சிய தேசத்தில் அரியணைக்கு ஏறுகிறான், ராஜாவாக வருகிறான். ஒரு நாள் அந்த ராஜா அவர் காட்டு வழியாக அவர் ஒரு குதிரையில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அப்படி போகும்போது எதிரே ஒரு மனிதனை கண்டார். அப்போ அந்த மனிதன் இவரை பார்த்து, ஐயா, நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டேன், சாப்பாடு வேண்டும், எனக்கு நல்ல வேலை இல்லை, வேலைக்காக அங்கிருந்து நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை அவனிடம் சொல்லுகிறான். அப்படி சொல்லும்போது ராஜா அவனோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று அவன்
தன் பையை திறந்து அந்த மனுஷன் நேரத்தை பார்ப்பதற்காக கை கடிகாரத்தை எடுத்தான். அப்ப அந்த கை கடிகாரத்தை எடுத்த உடனே ராஜா சொன்ன இது ஏன் வாட்ச் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னான், இப்படி போர் நடந்துச்சு, போர்ல நான் என்ன செய்தேன், நான் ராஜாவை நான் காப்பாற்றி அவரை என்ன செய்ய ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் குணமாக்கி அவர் வெளியே போகிறேன், நான் அவரோடு இருந்தேன். அப்பொழுது அவர் எனக்கு நன்றி கடனாக இந்த வாட்சை கொடுத்தார். அதனால் நான் எந்த தரித்திர நிலைமைக்கு போனாலும் இந்த வாட்சை மட்டும் ராஜா கொடுத்ததுங்கிறத நான் விற்காம நான் பத்திரமா வச்சிருந்தேன் என்று சொன்ன உடனே ராஜா அவனை எழும்பி அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்து, அது வேறு யாரும் இல்லப்பா, அந்த ராஜா நான் தான், நீ தான் அந்த போர்ச்சேர்ந்து உனக்கு எனக்கு உன்னை அடையாளம் தெரியலை, உனக்கு எனக்கு அடையாளம் தெரியல, நம்ம 2 பேர் தான்ப்பா என்று சொல்லி அவனை அன்று முதல் நீ இனிமே நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ என் அரண்மனைக்கு வந்துரு, நீ என் அன்னைக்கு காப்பாத்துன, அதனால் நான் உன்னை வாழ காப்பாற்றுன்னு சொல்லி அரண்மனை கொண்டு போயிட்டான். அரண்மனையில் போய் அவனுக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து அவனை கடைசி வரை பார்த்து கொண்டானான். இது உண்மையில் நடந்த சம்பவம். பாடுகளின் மத்தியிலும் அந்த போர் சேவகன் ராஜாவை உண்மையாக பின்பற்றினால கடைசியில் அதே ராஜாவுக்கு அவன் ஒரு நல்ல பணிவிடைக்காரனாக அந்த அரண்மனையில் ஒரு நல்ல நிலைக்கு அவன் வந்தான். அதே போலத்தான் நான் யோசேப்பை பற்றி நான் பார்க்கிறோம். யோசேப்பு பாடுகளை கடந்து வந்தான், சிறைச்சாலை அனுபவத்தில் வந்தான். ஆனால் கடைசியில் அதே சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்து அதே தேசத்தில் கர்த்தர் அவனை ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டராக மாற்றினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தெய்வ பிள்ளைகளை, நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நிச்சயம் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படியே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பஞ்சம் வந்தது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் ஈசாக்கிடம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் அங்கே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் ஈசாக்கோடு சொல்றார். ஆபிரகாம் பஞ்சம் வந்த போது ஈசாக்கு அதாவது எகிப்துக்கு போனதுனால இவனும் அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் நீ எங்கேயே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்தபோது, பிரச்சனை வரும்போது நாம எங்கேயும் போயிடக்கூடாது. நாம் இருக்கிற தேசத்திலே நாம் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் வரும். இன்றைக்கு நமக்கு ஒரு பஞ்சகாலம் தான் சொல்லப்படும். கொரோனாவினால அநேகருக்கு வேலை இல்லை, அநேகருக்கு வருமானம் இல்லை. இந்த சூழ்நிலை நம்ம எங்கேயாவது ஓடி போக நினைச்சா முன்னைக்கு முழு உலகம் இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் இருக்குது, எங்கேயும் போக முடியாது. ஆனால் இந்த நிலையிலும் நாம் கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல இருக்கிறோம். பஞ்சம் வந்த போது நகோமியும் அவளுடைய கணவரும் அவளுடைய 2 ஆண் பிள்ளைகளும் பஞ்சம் பிழைக்க மோவாபுக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆனால் மோவாபுக்கு போய் அவர்கள் சந்தோஷமா இல்லை. அங்கே நாம் பார்க்கிறோம், நகோமியுடைய கணவரும் அவருடைய 2 ஆண் பிள்ளைகள் மக்லோன் கிலியோன் இருவருமே மரித்து போனார்கள். அவள் திரும்ப சொல்லும்போது சொல்றான், என்னை நகோமி என்று கூப்பிட வேண்டாம், என்னை மாறாள் என்று அழையுங்கள் சொல்ல. ஆனால் அங்கே நம்ம பார்க்கிறோம், அதே தேசத்தில் இருந்த மக்களுக்கு மீண்டும் ஆகாரம் கிடைத்தது, பஞ்சம் தீர்ந்தது. ஆனால் பஞ்சம் பிழைக்க மோவாபுக்கு போன, கர்த்தர் வெறுத்த ஒரு இடத்துக்கு போன அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டிய காரியம், பஞ்ச காலத்திலும்
நாம கர்த்தர் சொல்றபடி இருக்கணும். ஆண்டவர் ஈசாக்கு சொல்றார், இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசம் யாவை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்தில் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பஞ்ச காலத்திலேயே யோசேப்பு விதை விதைத்தான், அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் வேதம் சொல்கிறது, ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது என்று நான் வாசிக்கிறேன். பஞ்சகாலம்தான். ஆனால் பஞ்சகாலத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் இதில் நாம் வாசிக்கிற காரியம். பஞ்சத்தில் அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான். இந்த நாளில் வந்திருக்க அருமையான வேண்டிய பிள்ளைகளை, எந்த சூழலிலும் நாம் தேவனை விட்டு விலகிவிடக்கூடாது. தேவ சமூகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று அந்த வசனத்தை நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம். யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தை அதுதான். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் தான். நாம் எல்லா சூழலும் நாம் கர்த்தரோடு இருக்கணும். யோசேப்பு பாடுகளின் மத்தியிலும் கர்த்தரோடு இருந்தார். ஈசாக்கு பஞ்சகாலத்திலும் கர்த்தரோடு இருந்தார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழலை ஆனாலும், பாடுகளின் வழியாக நீ கடந்து போகலாம், அல்லது பற்றாக்குறை பஞ்சம் ஒருவேளை உடைய வாழ்க்கையில் இருக்கலாம், வேறு விதமான கஷ்டங்கள் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு இருங்கள். கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் அவரை விட்டு இல்லையால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்க. இந்த நாளிலும் இந்த செய்தியை நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோமாக. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரோடு இருப்பேன் என்ற உறுதியில் நாம் இருப்போம். அப்போ சொல்லும் போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உபத்திரவமோ நாசமோசமோ பட்டயமோ நிர்வாணமோ மரணமோ ஜீவனோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ எதுவானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அனுபவத்தில் தேவ பிள்ளைகள் நாமும் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஜெயத்தை தருவார். தலைவனை நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டவர்கள், கேட்க போகிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் உன்னை கரம் நீட்டி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நாங்கள் இந்த நாளில் எங்களுக்கு நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதோடு மட்டுமில்லை, நாங்களும் உம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு இந்த நாட்களில் உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யோசேப்பின் சகோதரர்கள் பகைத்தார்கள், கொலை செய்யும்படியாக திட்டம் போட்டார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள், விற்று போட்டார்கள். அவனுடைய அனுபவத்தில் சிறைச்சாலையிலே நீண்ட காலம் இருக்க வேண்டியதாக இருந்தது. என்றாலும் அவன் உம்மோடு அவன் இருந்தான். நீர் அவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் சொப்பனங்களை நிறைவேறுவதற்கு காத்திருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் காத்திருந்தான். ஏற்ற வேளையில் கர்த்தர் நீர் அவனை உயர்த்தி அவனை அந்த தேசத்துக்கு அதிகாரியாக்கினீர் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவரே தேவனை, பஞ்ச காலத்திலும் ஈசாக்குக்கு நீ சொன்னபடி ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தான். அந்த தேசத்தை விட்டு போகவில்லை. ஆனால் அந்த பஞ்ச காலத்திலும் அவன் விதைத்த போது 100 மடங்கு பலன் அவனுக்கு கொடுத்தீர் என்பதை நாம் அறிகிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்தில் எந்த பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், பஞ்சங்கள், பற்றாக்குறைகள், தேவைகள் வந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் உண்மையை சார்ந்திருக்க, ஆண்டவர் உம்மோடு வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல். எதுவும் எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல, நாங்களும் எல்லா சூழலிலும் உம்மை மட்டும் சார்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்.
தொடர்ந்து மக்களை ஆசீர்வதி. விரைவில் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை பரவாயில்லை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியட் முடிய உதவி செய்யும். விரைவில் நாங்கள் சேர்ந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரம் செய்தல். தடைகளை கர்த்தர் மாற்றும். தேசத்தின் சாபங்கள் நீங்கட்டும். தேசத்தினை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே நாங்கள் எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நாள் வரை இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.